பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டா, do you love me? Do you love me? முதல்ல சொன்னா yes father, yes I love you so much. ரெண்டாவது கேட்டா, do you love me? அவன் yes yes yes. மூணாவது கேட்கும்போது அவனுக்கு தெரிஞ்சது இல்ல, நான் எங்கேயோ போயிட்டேன். ஆண்டவரை விட்டு எங்க போனேன்? அப்பா கேட்கிறார். சில கூட்டங்களில் உன்னை தேடி நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன், உன்னை நான் அபிஷேகம் பண்றேன், உன்னை நான் தொடுறேன், உன்னை நான் பயன்படுத்துவேன்னு நிறைய வாக்குத்தத்தம் சொன்னார். ஆனா காலம் வந்தப்போ அவர் இருக்க வேண்டிய மனசுல இப்ப வேற யாரும் வந்துட்டாங்களா? அவர் இருக்க வேண்டிய மனசுக்குள்ள அவருடைய அன்பு இருக்க வேண்டிய மனசுக்குள்ள தூரமா போனான் தேவ பிள்ளை. அவன் அப்பா பகைக்கல, அப்பா வெறுக்கல. வா வா எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னா, வா நான் உனக்கு ஒரு கதை காட்டுவேன். குயவனை வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஒரு கதை காமிச்சு கொடுத்தாரு ஆண்டவன். அவன் வனைகிறான். அழகா இருக்குன்னு வனைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கெட்டு போச்சு. நான் நினைச்சேன் என் கதை முடிஞ்சது. ஐயோ நான் பாவம் செஞ்சப்போ அவர் என்ன விட்டு போயிட்டார். நான் நினைச்சேன் நான் உடைஞ்சிட்டேனே, என்ன தூக்கி போட்டுருவார். நான் நினைச்சேன் ஐயோ ஆண்டவருடைய தரிசனத்தை மீறி நான் பாவம் செய்துட்டேனே, நான் என்னை அவர் கண்டுக்க மாட்டார்னு நினைச்சேன். பைபிள் சொல்லுது, நல்லா பாரு எரேமியா, நல்லா பாரு எரேமியா, நல்லா பாரு எரேமியா. கெட்டு போன மண்ணை திருப்பி எடுத்து வரைந்தா. எங்க அப்பா சில வாலிபர்களை தேடி வந்து நின்று சொல்றாரு, கெட்டு போனியா, ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டியா, அப்பாவை விட்டு தூரமா போயிட்டியா? அப்பா waiting for you. அப்பா waiting for you. உண்மையா என் அப்பா விட்டு நான் தூரம் போயிட்டேன்னு சொல்றவங்க இன்னைக்கு திருப்பி வந்துருங்க தேவ பிள்ளை. இளைய குமாரன் வெளியில நிக்கமா சொன்னா, நான் வரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பதாக பாவம் செய்து உமக்கு உம்முடைய வீட்டுல ஒரு வேலைக்காரனாய் இருக்கிறதுக்கு கூட பாத்திரம் இல்லைன்னு மனப்பாடம் பண்ணி எங்க அப்பாட்ட போய் நான் இப்படி சொல்லுவேன், நான் வரத்துக்கு விரோதமா உமக்கு முன்பா பாவம் செஞ்சுட்டேன் மனப்பாடம் பண்ணி வீட்டுக்கு வர்றோம். தூரத்துல கண்ட அப்பா ஓடி போய் வாய சொல்றதுக்கு முன்னால கட்டி முடிச்சுட்டான் தேவ பிள்ளையே. ஏன்னா அப்பாவுக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், அப்பாவுக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும். வா அப்பாட்ட திரும்பி வா. அப்பா உன்னை கண்ணன் மணி போல பாதுகாப்பா. திரும்பி வா. உன் கைகளினால பெரிய பெரிய அற்புதத்தை அவர் செய்வா. உன் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. உன் பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. இந்த சபை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபங்களும் கடமைக்காக ஆராதிக்கிற ஆராதனைகளும் மாறி போய் அப்பாவை தேடி ஓடுகிற சபையாய், அப்பாவுடைய அன்புக்கு நேர ஓடுகிற சபையாய் இந்த சபை மாறுவதாக.